அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திடீர் பண வரவிற்கு இந்த ஒரு நம்பரை கையில் எழுதுங்கள், பணத்தை காந்தம் போல் ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பரை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய பண தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிற பழமொழிக்கு இணங்க இப்போ பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சொந்த பந்தங்களுக்கு இடையும் சரி, நம்ம குடும்பங்களுக்கு இடையே இருந்தாலும் சரி, இந்த பண தேவை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அப்படி இந்த பணம் நம்மளுக்கு நாளுக்கு நாள் அதனுடைய தேவைகளும் நம்மளுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பணம் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு தான் நம்ம உழைச்சி கொட்டினாலும் அந்த நம்ம தேவைக்கு ஏற்ப அந்த பணம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க, பணம் 10 பைசா சேவிங்ஸே இருக்காது. கேட்டால் என்னப்பா இவ்வளோ மாதம் சம்பளத்தில் இவ்வளோ சம்பளம் வாங்குறா, என்ன உன்னால் சமாளிக்க முடியலையா அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆனால் வீட்டில் நம்மளுக்கு நடக்கிறது நம்மளுக்கு மட்டும்தானே தெரியும். வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், யாருக்காவது ஒரு 5000 10,000 செலவு பண்ண வேண்டிய மாதிரி ஆகிடும். இல்லை ஒரு கார் ரிப்பேரு, பைக் ரிப்பேரு, இந்த மாதிரி திடீர்னு வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்வழியில் அவங்களால செலவு செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களும் சரி, இல்லை நாங்கள் நல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தோம்மா, என்னுடைய வேலை போனதுனால இப்போ பணத்தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்ல வருமானம் வரும், ஆனால் திடீர்னு கஸ்டமர்ஸினுடைய வருகை குறைவுனால அங்கே பணத்தட்டுப்பாடு ஏற்படும். இப்படி பணப்பிரச்சனையால் நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய நம்பரை உங்களினுடைய இடது கையில் எழுதி பாருங்க. நிச்சயம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போகுங்க. பணத்தடைகளும் சரி, பண பிரச்சனைகளும் சரி, பண விரய செலவுகளும் சரி, இது எல்லாமே நம்மளுக்கு நீங்கி நம்ம வீட்டில் எப்பொழுதும் பணப்புழக்கத்தை அதிகரித்து கொண்டே இருக்கும். திடீர் பண வரவும் ஏற்படும். நீங்கள் கண்டினியூஸாக இதை 21 டேஸ் நீங்கள் எழுதணுங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கண்டினியூஸாக 21 டேஸ் எழுத சொல்கிறீங்களேம்மா, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் எழுதலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக எழுதலாம். இது எந்த ஒரு பூஜை முறைகளோ வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது. அதனால் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் எழுதலாம், பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் எழுதலாம். மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். ஏன்னா பணப்பிரச்சனை இன்றைய தினம் பலருக்கும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பணம் தாங்க இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு நாமளே சொல்லி புலம்பிகிட்டு இருப்போம் இல்லையா? அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு பணப்பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களும் இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பாருங்கள். 10 ரூபாய் செலவு இல்லாமல் க்ரீன் கலர் பென்சில், பேனா, மார்க்கர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும். உங்களுடைய நிதி நிலைமையை சீராக்கக்கூடிய ஒரு எளிய பவர்ஃபுல்லான நம்பரை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு இது டிஸ்பிளேலையும் தெரியும். ஒரு க்ரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ரெட் கலரை பயன்படுத்தக்கூடாது. நாம் ஏன் க்ரீன் கலரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த பச்சை நிறம் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது, பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அப்போ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அந்த க்ரீன் கலர் பேனா, பென்சில் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது கை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களினுடைய இடது கையில் வாட்ச் கட்டுவோம் இல்லையா, அந்த மணிக்கட்டு, அந்த மணிக்கட்டில் 858, இந்த 8ஐ நீங்கள் இப்படி சமமாக வச்சு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிளாக அது உங்களுக்கு தெரியும். இந்த 858ஐ க்ரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கரை பயன்படுத்தி அதை உங்களினுடைய இடது கை மணிக்கட்டில் எழுதிருங்க. எழுதும் பொழுது உங்களுக்கு ஏதாவது
இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பண பிரச்சனைகள் பண தடைகள் நீங்கி செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு எழுதுங்க. இல்லை குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா 2 லட்சமோ 1 லட்சமோ ஏதாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க. இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. நீங்கள் எழுதின இந்த நம்பர் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் உங்களுக்கு கையில் இருந்தாலே போதும். அதற்கடுத்தது அழிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அழிந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை நீங்கள் வந்து க்ரீன் கலர் பென்சிலில் தான் நீங்கள் எழுதணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீன் கலரில் இங்கில் வரக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். இந்த எழுதிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே விட்டுடுங்க. இது தன்னால் அதுவே அழிஞ்சிடும். அது ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம். இதை தொடர்ந்து 21 டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக செய்யுங்க. இப்போ காலையில் குளித்தோடனே இதை செய்கிறீங்க அப்படின்னா தினமும் 21 டேஸ் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு இந்த நம்பரை நீங்கள் எழுதிருங்க. அவ்வளவுதாங்க. இதில் எந்த ஒரு இதை எழுதிட்டோமே அசைவம் சாப்பிட்லாமா, இல்லை பெண்கள் நாங்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோம் இந்த நம்பரை நாங்கள் எழுதலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக செய்யலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லை அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதனால் கண்டிப்பாக மற்ற மதத்தினர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பணம் யாருக்கு தாங்க வேண்டாம், எல்லாருக்கும். கோடி வச்சுருக்கிறவங்களே பணம் வேணுமான்னு கேட்டால் வேணான்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? நம்மெல்லாம் அன்றாடம் வேலைக்கு போய் நம்மளுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நம்மளுடைய அடிப்படை தேவைக்கே இங்கே ரொம்பவே பணத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்களும் சரி, ரொம்ப பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் கிடைக்கும். திடீர்னு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். எப்படிமா கிடைக்கும்? குறைய பிச்சுட்டு கொட்டிடுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இப்போது உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை முறைக்கு சொல்கிறேன். இப்போ யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ போடுறேன், அது பெரிய வைரல் ஆகுது. அதன் மூலமாக எங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடச்சி பணவரவு வருமானங்கள் அதிகரிக்கும். இது என்னுடைய தொழில். இப்போ உங்கள் தொழில் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரித்து அதன் மூலமாக வருமானங்கள் அதிகரித்து பணவரவு அதிகரிக்கும். இப்படி ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். பணத்தை காந்தம் போல் ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான நம்பரை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. தொடர்ந்து 21 டேஸ் எழுதுங்க. இந்த 21 நாட்கள் முடிவதற்குள் நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் எப்பொழுதும் சொல்கிறதான், இது முழுக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். அதை முழுசாக நாம் இந்த நம்பரை எழுதுனா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் எனக்கு நான் கேட்ட பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எழுதணும். எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்களும் சொல்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே கிடைக்குதா இல்லையா அப்படின்னு. நீங்கள் எழுதி பார்க்குறீங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி செஞ்சீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு பலன் கிடைக்காது. கண்டிப்பாக எனக்கு பணம் கிடைத்தே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த ஹாப்பி மைண்ட் செட்டில் நீங்கள் எழுதி பாருங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.